அதிசீக்கிரத்தில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அருமையானவர்களை, மீண்டுமாக இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த ஒரு பதிவை நாம் பார்க்க போகிறோம். அடையாளங்களை விட ஆயத்தம் மிக மிக முக்கியமானது. எனவே இந்த பதிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 7 steps of preparation to meet the Lord, அதாவது 7 படிகள், தேவனை சந்திப்பதற்கு 7 படிகளை, ஆயத்த படிகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறேன். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே அப்படி என்று சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசப்படியிலே நிற்கிறார். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுகிறார், இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அப்படி என்றால் வாசப்படியிலே நிற்கிற ஆண்டவர் எப்போது கால் எடுத்து வைப்பார் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது இயேசுவுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதே, கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு இந்த ஒரு காரியத்தை, வாசப்படியிலே நிற்கிறார் என்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் எப்பொழுது அவர் உடனடியாய் வருவார், கால் எடுத்து உள்ள வைப்பார் என்று சொல்ல முடியாது. எனவே அவர் வருகை சமீபமா இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அதோடு கூட இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், ஏதோ நியாயாதிபதி வாசப்படியிலே நிற்கிறார். அருமையானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் இருந்து கொண்டு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அட்வொகேட்டை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா மறுபடியும் இயேசுசாமி 2வது வரைகளை வரும்பொழுது அவர் ஒரு லாயராக, ஒரு அட்வொகேட்டாக அவர் வரப்போவதில்லை. அவர் எப்படி வரப்போகிறார் என்றால் நியாயாதிபதியாக, நியாயத்திருக்கிறவராக அவர் வரப்போகிறார். அதனால்தான் ஒரு எச்சரிப்போடு கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு, சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அப்படி என்றால் கிரம்பிளிங் என்று சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முறையிடுறது, கம்ப்ளைண்ட் பண்றது, பிளேம் ஷிஃப்டிங் என்று சொல்லுவாங்களே, பழி போடுறது, இன்னொருத்தர் மேல பழி போடுறது, இது நான் செய்யல, இது அவங்க செய்தாங்க, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதேன் தோட்டத்துல எப்படி ஆதாம் ஏவாள் மேல பழி போட்டானோ, பிளேம் ஷிஃப்டிங் சொல்லக்கூடிய அந்த பழி போடுதல் இருக்கிறதோ, அதே போலதான் இந்த நாட்களிலும் ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதிருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நியாயத்திருக்காதீங்க என்ற மாதிரி இதை சொல்லிவிட்டு தான் இதோ நியாயாதிபதி வாசப்படியில நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, இன்னைக்கு நேரடியாக நாம் பார்ப்போம். 7 படிகளை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல் படி, முதலாவது பார்க்கும்போது ப்ரிப்பரேஷன் டு லீவ் எ ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை சொல்லும் பொழுது இப்படி என்று சொல்லுகிறார். அதாவது 10ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது வாசிக்கிறேன், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியில அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினால், இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, முதல் ஆயத்தமே எங்கே தொடங்குகிறது என்றால் பரிசுத்த வாழ்க்கையில் தொடங்குகிறது. இங்கிலீஷ்ல இப்படிப்பட்ட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ட்ரூ ப்ரிப்பரேஷன் பிகைன்ஸ் இன் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையான ஆயத்தம் எங்கே தொடங்குகிறது என்றால் பரிசுத்தத்துல தொடங்குகிறது. இதே பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் என்னை ஆராதிக்கிற தேவன், நான் பரிசுத்தர் ஆகியால் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை தான் விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர்
ஆகையால் உங்கள் வாழ்க்கையின் நடக்கைகளில் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி, வெறும் கட்டளை மட்டும் நாம் பார்த்தால் மட்டும் போதாது, இதற்கு ஒரு வாக்கு தத்துவமும் உண்டு. லேவியராகம புஸ்தகத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் அதுல பொறுமையா நீங்க எல்லா அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. அடிக்கடி பல தடவை அதுல என்ன வருகிறது என்றால், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படி என்றால் தேவனே நம்மை பரிசுத்தமாக்குற தெய்வம். அதாவது நம் சுய முயற்சினாலே சுய பலத்தினாலே நாம் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலத்தினால் மாத்திரமே பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். இப்போ பாருங்க, ரெண்டு சைடு. ஒரு சைடு என்ன சொல்லுகிறது? பரிசுத்தராய் இருங்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்னொரு சைடு என்ன சொல்லுகிறது? தேவனே நம்மை பரிசுத்தமாக்குற தெய்வம். அப்போ அவருடைய உதவி இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல், அவருடைய கிரியை இல்லாமல் நம்மால பரிசுத்தமாய் வாழ முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பரிசுத்தம் என்று வந்துவிட்டால் அதற்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு. ஒரே பக்கத்தை நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக நம்மால பரிசுத்தமா வாழ முடியாது. நம்முடைய நடக்கைகள் எல்லாம் வச்செல்லாம் நாம் கவனித்து பார்க்கும்போது வாழ முடியாது. ஆனால் இந்த உலகத்துல நாம் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டும். தேவனே நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதாவது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்து நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சையை கொடுத்து, அதற்கான பலத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து பரிசுத்தமாய் அவர் வாழ வைக்கிற தேவன். அதனால்தான் இயேசு சுவாமி அவரே நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார், அவரே நமக்கு பரிசுத்தரா இருக்கிறார். அவருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்துல நம்மால பரிசுத்தமாய் வாழவே முடியாது. அதுவும் முக்கியமாக தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஏதுக்களை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது, இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமாய் நம்மால வாழ முடியும். அதே நேரத்துல பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற விஷயம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கண்டிப்பா பாவத்தோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்காக வாழ வேண்டும். ஒருவேளை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டுனா சோர்ந்து போயிடாதீங்க, சரிங்களா? தோல்வி அடைஞ்சிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ரட்சிப்பை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல இருந்து மேல எழும்பி வாங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, ரத்தத்தாலே கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை எடுங்க. மீண்டுமாக ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிங்க. முயற்சி எடுக்க வேண்டும், இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? முயற்சி ரொம்ப எடுக்க வேண்டும். முயற்சி எடுப்போர் நிச்சயமா இகழ்ச்சி அடையா, சரிங்களா? அதனால முயற்சி எடுத்தா நம்மாலே பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எங்க இருக்கிறது என்றால் பரிசுத்த வாழ்க்கை. ரெண்டாவது, ப்ரிப்பேர் ஃபார் வாட்ச்ஃபுல் லைஃப், அதாவது ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கை. அதுதான் ரெண்டாவது ஆயத்தம். பாருங்க, பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமைகளை அவர் சொல்லுகிறார். முக்கியமாக ஊமைகளை ஏன் சொல்லுகிறார் என்றால், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தம்முடைய சீஷர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும்படியாக அவர் எடுத்துக்கொண்டுதான ஒரு டூல் எதுனா பேரபிள்ஸ், ஓமைகள், சின்ன சின்ன கதைகள். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, பல காரியங்கள், ரகசியங்கள் இதெல்லாம் அறிவிக்கும் பொழுது மத்திய 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகை குறித்து அவர் பேசுகிறார். நீங்க அதை படிச்சு பாருங்க. ஒரு நீண்ட பேசேஜ், 1லேருந்து 13 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமா ஆண்டவர் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு ஓமை எடுத்துக்கொண்டால், ஒரு பேரபிளை எடுத்துக்கொண்டால் அதுல ஒரே ஒரு கருத்து தான் இருக்கும், சரிங்களா? மல்டிபிள் ட்ரூத் கிடையாது, பல சத்தியங்கள் கிடையாது, ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கும். ஒரு பேரபிள் ஆண்டவர் சொல்றாருன்னா ஒரு சத்தியம் தான் இருக்கும். அப்போ இந்த ஓமை, இந்த 10 கன்னிகளை குறித்த ஓமை சொல்லும் பொழுது ஆயத்தத்தை தான் ஆண்டவர் குறிக்கிறார், அந்த ப்ரிப்பரேஷன். அதாவது எப்படி இந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் எண்ணெயை கொண்டு போனார்கள். ஏனென்றால் எண்ணெய் ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். ஸோ அது ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்கு நேராக நடத்துகிறார் என்பதாக நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்போ 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்களா இருந்தார்கள். ஏனால் சரியான ஆயத்தம் இல்லை. இதோ மணவாளன் வருகிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாமே தூங்கிட்டாங்க. இங்க ஒண்ணு கவனிக்கணும், 10 பேரும் தூங்கிட்டாங்க.
ஆனா விழிப்பா எழுந்து இதோ மணவாளன் வருகிறான் என்று சொல்லும்போது அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து கொள்ளும் போது மிக வேகமாக மடமடன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயத்தப்படுத்துறாங்க. புத்தி உள்ள கன்னிகள் என்ன பண்றாங்கன்னா தன்னிடத்துல எண்ணெய் கொண்டு போனார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு அவங்க ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனா அந்த புத்தி இல்லாதவர்களோ எண்ணெயை அவங்க மற்றவங்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த இடத்துல மணவாளன் கதவை அடைத்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாய் நம்ம எதை தெரிந்து கொள்ளுவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அசதிகள் இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு விழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல பைபிளை சொல்லுது, ஆசாரிப்பு கூடாரத்துல விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டுமா. சோ அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய விளக்கு, நல்ல கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே அது பேர்ன் ஆயினே இருக்கணும். ஒரு நாளும் அது அமிழ்ந்து போய்விடக்கூடாது அல்லது மங்கி எரியக்கூடாது. அதற்கு எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். சோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துல கண்ணும் கருத்துமா இருந்து கொண்டு ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அலர்ட்னஸ் என்று சொல்லலாம். அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா பிசாசு எங்க வந்து நுழைவான், எப்படி நுழைவான், பிசாசுடைய தந்திரங்கள் இன்னது, இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்கள் இவைகள் எல்லாம் நாம் அறிந்ததே அப்படி என்று சொல்லுகிறார். அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்படி ஆண்டவருக்காக நாம் ஆயத்தமாக ஒரு விழிப்பான வாழ்க்கை. ஏன்னா பைபிள்ல சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகத்துல நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சத்ரு வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி, அப்பொழுது அதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில சத்ரு வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்க சான்ஸ் கிடைக்குது, எப்படியெல்லாம் தாக்கலாம் ஒரு தேவ பிள்ளைய அப்படின்னு காட்டுகிறபடினாலே, அப்படி செய்கிறபடினாலே நம்ம விழிப்பா இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளை காத்துக்கொள்ள முடியும். சரி, மூன்றாவது ப்ரிப்பரேஷன். மூன்றாவது என்னவென்றால் ப்ரிப்பேர் ஃபார் ஸ்ட்ரென்தன் ஃபெய்த். அதாவது விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஆயத்தப்பட வேண்டும். ஃபெய்த் ரொம்ப முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். பைபிள்ல பேசுகிற நிருபத்துல பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், அந்த ஆர்மர் ஆஃப் காட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஆண்டவர் கொடுக்குற அணிகலன்கள், யுத்தத்துக்கு போவதற்கான அந்த வெப்பன்ஸ் கொடுக்குறாரு இல்லையா. அப்போ அது வரிசையா சொல்லும் பொழுது சத்தியம் என்ன, கச்சை என்னமா, தலை சீரா, பட்டயம், இதெல்லாம் சொல்லும் பொழுது கேடகத்தை பத்தி சொல்லும் போது நீங்க படிச்சிருப்பீங்க. கேடகத்தை பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். மீண்டும் நான் சொல்லுகிறேன் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்படி என்றால் எல்லா வெப்பன்ஸை காட்டிலும் தலை சீரா, இன்னமாய் கச்சை, சத்தியம் என்ன கச்சை, இதெல்லாம் காட்டிலும் விசுவாசம் என்னும் கேடகம் மிக மிக முக்கியம். அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக. ஏன்னா அது எப்படிப்பட்டதான ஒரு வெப்பன் என்றால், எப்படிப்பட்டதான ஒரு ஆயுதம் என்றால் தடுக்கிற ஆயுதம். டிஃபென்ஸ், த வெப்பன் ஆஃப் டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள். தடுக்குகிற ஒரு ஆயுதம். அந்த தடுக்கிற ஆயுதத்தான் பிசாசு கொண்டு வரும் அக்னி ஆஸ்திரங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கேடகத்தை, விசுவாசம் என கேடத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்லும் போது எச்சரிப்பாய் அவனுடைய வீழ்ச்சியை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தோடு இருங்க. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால விசுவாசத்தை விட்டுவிடாமல் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க விசுவாசம் பெருகும். ஏன்னா பைபிள்ல விசுவாசம் எப்படி பெருகும்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது, படிக்கும் போது விசுவாசம் உண்டாகுமா. ஸோ எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து படிங்க, ஊக்கமா படிங்க, தியானிங்க. அப்பொழுது உங்கள் விசுவாசம் பெருகும். சரி, நாலாவது ப்ரிப்பரேஷன் என்னன்னா, வாக் இன் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். அதாவது தேவ அன்பிலும் மன்னிப்பிலும் நாம் நடக்க வேண்டும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள்,
அதனாலே என்னுடைய சீஷர் என்று உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கோல்டன் ஒரு ஒரு கமாண்ட்மெண்ட் மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு தங்க கட்டளை போல ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, மற்றவங்க உங்களை பார்க்கும்போது ஏன் சீஷருங்கன்ற தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு ஒரு பெரிய அடையாளம் உண்டு. என்னன்னா அன்பு தான். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் அந்நிய பாஷை காட்டிலும், தீர்க்க தரிசனத்தை காட்டிலும், வரங்களை காட்டிலும், இந்த உலகத்துல எவ்வளவு வரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் காட்டிலும் அன்பு மிக மிக முக்கியமா இருக்கிறது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில அன்பில நாம் நடந்து கொள்ள வேண்டும், மன்னிப்புல நாம் நடந்து கொள்ள வேண்டும். கசப்பான வேர் நம்முடைய வாழ்க்கையில முளைத்து எழும்பக்கூடாது. எபிரேயருடைய ஆசிரியர் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்துல. உங்களுக்குள் கசப்பான வேர் முளைத்து எழும்பாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால யார் மேலும் நம்ம கசப்பு வைத்திடக்கூடாது. நிலையில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தாராளமாய் நம்ம மன்னிப்பதற்கு நம்ம ரெடியாக இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசலாம், நமக்கு விரோதமாய் கிரியை செய்யலாம். பாருங்க, எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா சாத்தான் தான் விரோதமா எழும்பி ஜனங்களை ஏவி விடுறான். ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய முக்கியமான கடமை நம்ம மன்னிக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்பொழுது மன்னிப்பு ரொம்ப முக்கியம். ஏசாமி நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடமே மன்னிப்பு தான். சிலுவையில் அவர் சொன்ன முதல் வார்த்தையே மன்னிப்பு தான் இல்லைங்களா? பிதாவே, இவர்களை மன்னியம், அறியாத செய்கிறாங்களே அப்படின்னு சொன்னாரு. ஸோ மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த மன்னிப்பை பெற்றோம். அருகதை இல்லாத, தகுதி இல்லாத, பாவத்துல அசுத்தத்துல இருந்து நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களை அனைத்தையும் ஆண்டவர் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எனவே நமக்கு விரோதமாய் செய்த யாராவது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்திருந்தாலும், பலவிதமாய் பேச்சுகள் பேசியிருந்தாலும் நாம் தாராளமாய் மன்னிப்போம். அப்படி அன்பிலும் மன்னிப்பிலும் நாம் நடந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக இயேசுவின் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆயத்தமாய் நாம் இருப்போம். அடுத்து 5வது நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஸோ ஏன்னா 7 பாயிண்ட் சொல்ல வேண்டும். 5வது, பி ஃபெய்த்ஃபுல் இன் சர்வீஸ். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புல, ஊழியத்துல உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 44 46 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் நினையாத நாடிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏற்ற வேளையில தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவான். சரி, இது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதையும் படிச்சதான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறனாய் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். சரி, இது ரொம்ப நம்ம டீப்பா தியானிச்சோம்னா இது நிறைய காரியங்கள் வரும். அதனால சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இந்த வசனம் எதை எடுத்து சொல்லுகிறது என்றால், தேவன் நமக்கு இந்த பூமியில பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிருக்கிறார், ஊழியங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறார். பாருங்க, ஊழியன்னா பாஸ்டருங்க மாத்திரம் தான் செய்யணும்ட்டு இல்லை. எல்லா விசுவாசிகளும் தங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகளை தாளந்துகள் அடிப்படையில, சரிங்களா, தாளந்துகள் அடிப்படையில் பொறுப்புகளை கொடுத்துருக்கு. அதை செம்மையாக நாம் செய்ய வேண்டும், உண்மையோடு நாம் செய்ய வேண்டும். தேவனுக்காய் அந்த சர்வீஸ்ல அவருக்காய் வேலை செய்கிற காரியங்களில நாம் உண்மையாக நாம் இருக்க வேண்டும். அப்படி அதனால்தான் நான் அதை சொல்லும் போது உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு ஆண்டவர் கொஸ்டின் மார்க் போடுறார். ஸோ அப்போ உங்க தாளந்துகளை நீங்க கண்டுபிடிங்க, அதை வெளியே கொண்டு வாங்க, அதை பயன்படுத்துங்க, அதை பூமியில புதைத்து போடாதிருங்கள், சரிங்களா? எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியக்காரரும் சரி, விசுவாசிகளும் சரி, முக்கியமாக பிலீவர்ஸ் எல்லாருக்குமே ஆண்டவர் வரங்களையும் தாளந்துகளையும் கிருபாவரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருமே வரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதை நம்ம தேவராஜ்யத்தில் இருக்கிற நாம், சரிங்களா, தேவராஜ்யத்தில் இருக்கிற நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். எப்படி ஆகிலும் 4 பேரை நான் உங்ககிட்ட கொண்டு வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த பொறுப்புல உண்மையாய் உத்தமத்தோடு அதை செய்யும் போது நம்ம ஆண்டவருக்கு நிச்சயமாகவே ஆயத்தமாய் இருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, திருச்சபையானது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உண்டு. அடிப்படை அழைப்பு என்று சொல்வார்கள், பேசிக் காலிங். அப்படி என்றால் என்ன? அடிப்படை அழைப்பு என்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை உண்டு, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அதன் மூலமாய் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் மாற்றம் இதை செய்ய வேண்டும் என்பது அல்ல, நம்ம எல்லார் மேல விழுந்த கடமை, சரிங்களா? நான் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
நாம் நிச்சயமாகவே சந்திக்கிற நபர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்ல வேண்டும். அப்படி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கீப் ஒர்க்கிங் ஃபார் காட். தேவனுக்கு அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது அதுல உண்மையோடு உத்தமத்தோடு பலன் எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இயேசு வரும்போது அந்த பலனை நமக்கு கொடுப்பார். நாம் தேவனுக்கு ஆயத்தமா இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட், ஹோல்ட் ஃபர்ம் டு த ட்ரூத். அதாவது சத்தியத்துல நாம் ஃபர்மாக உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சத்தியத்தை புரட்டுகிற காரியங்கள், நிறைய காரியங்கள் வருகிறது. திரியகத்தை மறுதலிக்கிற உபதேசங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்று சொல்லுகிற உபதேசங்கள், ஞானஸ்தானம் வேண்டாம் என்று சொல்லுகிற உபதேசங்கள், இன்னும் பலவிதமான உபதேசங்கள் இன்றைக்கு வேதத்துக்கு புறம்பான செவித்தனம் உள்ளவர்களாய் தங்களுக்கு இச்சைகளுக்கு ஏற்ற போதுகளை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்டதான பயங்கரமான கள்ள உபதேசங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்துள்ள சத்தியங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை சத்தியத்துல எப்பவுமே நிலைத்துருங்க. ஏன்னா ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ சத்தியத்தை எவ்வளோ அறிகிறீங்களோ அவ்வளோ உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். சரிங்களா? அதனால ஆண்டவர் பைபிளை படிக்கும் போது சத்தியத்தை அறிஞ்சுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட வாஞ்சியா படிங்க, சத்தியத்துல நிலைச்சுனுங்க. அதனால கள்ள உபதேசங்கள் எது வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. சத்தியத்துல நிலைத்திருக்கும் போது நீங்க நிச்சயமாக ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்க முடியும். கடைசியாக 7வது, எக்ஸ்பெக்ட் வித் ஹோப் அண்ட் ஜாய். அதாவது இயேசுவுடைய வருகைக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். மணவாளன் வருகிறார் என்று சொல்லி மணவாட்டி எப்படி அந்த வாஞ்சை அந்த தாகம் இருக்கிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நாம் அதற்கு ஆயத்தமாக எப்படி அவரை எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் சந்தோஷத்தோடு. இப்போ மணவாளன் வருகிறார் என்றால் ஒரு மணவாட்டி துக்கமுகமா போக மாட்டாங்க இல்லைங்களா? என் மணவாளன் எப்போ நான் பார்க்குவேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு போவாங்க. அதே போலதான் ஏசாமியை எப்பொழுது நாம் காண்போம் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட அவர் வருகை எப்பவுமே கலக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளுங்கள். அப்படி நீங்க ஒரு நம்பிக்கையோடு, அதோடு கூட நம்பிக்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கையோடு. ஏன்னா அதுதான் நம்முடைய நம்பிக்கை இல்லைங்களா? பிளஸ்ட் ஓப்பன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனந்த நம்பிக்கை. ஸோ அதுதான் நம்முடைய பிரதான நம்பிக்கை. அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துடைய வருகையை நீங்க சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நீங்க எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கேளுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.